வீக்லி வச்சிட்டீங்களா? ம் இது வைங்க ப்ரோ, அந்த லைன் சார்ட் வைங்க ப்ரோ. என்ன ப்ரோ? லைன் சார்ட் கேண்டில்ஸ் இல்லாமல் லைன் சார்ட். வீக்லியில் இருக்கா? மந்த்லி போகலாமா இல்லை வீக்லியிலே பார்க்குறீங்களா? மந்த்லி போங்க ப்ரோ. சொல்லுங்கள். லைன் சார்ட் மாற்றிக்கோங்க ப்ரோ. ஓகே. நீங்கள் இப்போ கர்சர் வச்சுருக்கீங்களா, அந்த இடம் வந்து சப்போர்ட் லெவலு. சப்போர்ட் லெவலா? மேலே தானே ப்ரோ. இது சப்போர்ட் லெவலா? சாரி ப்ரோ, ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரோ, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் லெவலு. சப்போர்ட் எது? அது கீழே அந்த கர்சர், அதுதான் சப்போர்ட் லெவலு. ஓகே, சப்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் என்ன ஃபேஸில் இருக்கோ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஆமாம் ப்ரோ. இப்போ வீக்லி இப்போ இது மைனர் மாற்றிக்கோங்க இல்லை ப்ரோ. இல்லை மைனர் ரெசிஸ்டன்ஸ் எது? இப்போ கரெக்டாக மார்க்கெட் லெவல் மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குது, அது எது ப்ரோ? இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா, அதுக்கு மேலே ஒரு பீக் இருக்கு பாருங்க. இதுவா? ஆ அது ஃபுல்லாகவே, அந்த ரோ ஃபுல்லாகவே. ஓகே, வாங்கியாச்சு. ஆ நெக்ஸ்ட் கேண்டல்ஸ் போயாச்சு. இந்த ஹையை ப்ரோக் கேண்டில்ஸ் பண்ணால் தான் போய்ட்டு மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். சப்போஸ் அந்த கீழே உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரேக் போனால் பல எப்படி டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ம் வீக்லியா? ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த இடத்துல வீக்லி ஹை எது? இது கேட்ச் அடிக்குதா? அந்த அந்த இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்குல்ல ப்ரோ, அது வந்து கீ லெவல் ப்ரோ. சரி, இது சொல்கிறீங்களா இல்லை இதை சொல்கிறீங்களா? அது போச்சிருக்கீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹையாக எடுத்துக்கிறீங்க, மார்க்கெட்டோட ஹைஸாக ஆமாம் எடுத்துக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள லெவல் வரைக்கும் போகும். அதாவது இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே அதை வயசு இல்லைன்னா மார்க்கெட் டவுன் தான். டவுன் தான். குட் திங்க். டெய்லி போவா? ஆமாம் ப்ரோ. ஸோ ஓகே, ஸோ டெய்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டு? நல்ல ஒரு கிளியராக டெய்லியில் வந்து இந்த லெவலில் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்னா நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து மார்க்கெட் மேலே, அதர்வைஸ் மார்க்கெட் என்ன மார்க்கெட் ஆகும்? மேலே, அதை வயசு கீழே தான் ப்ரோ. ஸோ ஏதாச்சும் ட்ரெண்ட் லைன் ஏதாவது போடலாமா? இங்கே இடத்துல ட்ரெண்ட் லைன் வரையலாமா? ட்ரெண்ட் லைன்லாம் பார்க்கவே இல்லை நீங்கள். இது ட்ரெண்ட் வரைய முடியாது ப்ரோ. உங்களுக்கு வந்து 2 டச் தானே ப்ரோ வரும் கீழே. அப்லேருந்தும் வரைய முடியாது, டவுன்லேருந்தும் வரைய முடியாது. அப்படியா? யார் சொன்னால் வரைய முடியாதுன்னு? நான் வரைஞ்சிக்கணுங்களா? வரைஞ்சாச்சு. நல்லா ட்ரெண்ட் லைன் வருதுங்க. ஆமாம். வருது ஓகே ப்ரோ. வருதுல்ல? ஆமாம் ப்ரோ. ம். இப்போ இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் வருதுல்ல? அது அப் ட்ரெண்டை உடச்சிருக்குல்ல? உடச்சிருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ 50% மேலே போயிட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி இருக்கா மார்க்கெட்டில்? இல்லை ப்ரோ, இப்போ என்ட்ரி எடுக்க முடியாது. ஒன்று மேலே உள்ள லெவலில் ப்ரேக் பண்ணணும், இல்லை கீழே உள்ள லெவலில் ப்ரேக் பண்ணணும். எது? இல்லை நீங்கள் வந்து இதை ப்ரோக் பண்ணால் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க. இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி இல்லையா? ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸை ப்ரோக் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு. ஆமாம் ப்ரோ, இப்போதைக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரேக் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ எடுத்தாலுமே நம்மளுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி தானே ப்ரோ. அது மேலே சப்போஸ் நம்ம இப்போ எடுக்கிறோம், பை எடுக்கிறோம், அவ்வளவு மேலே போயிட்டு அந்த கீழே லெவலில் டச் ஆகி திருப்பி கீழே வந்துருச்சுன்னா வேஸ்ட்டு தானே. ரிஸ்க்கு இருக்குதான். ரிஸ்க் இல்லைன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே, எந்த ஒரு ட்ரேடிங்குமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ரிஸ்க் இருக்குது. பட் அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் மெயின். ஆனால் இப்போ ட்ரேட் எடுக்கணும், இப்போ பை எடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா இது க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக விழுந்திருக்கு அந்த மால்ப்ரோஸோ. அதனால நீங்கள் பை எடுக்கிறீங்களா? அதனால பை எடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்கிறீங்க, ரைட்? ஆமாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸு இந்த கேண்டலுக்கு கீழே வச்சுக்கலாமா? டார்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வச்சுக்கலாம். சப்போஸ் அது பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே செகண்ட் டார்கெட் ஸோ வச்சுக்கலாம். இந்த கேண்டலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நான் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாப் லாஸ் விட்டு என்ட்ரி விட்டு வெளியே வந்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம்? மேனேஜ் பண்ணிக்கலாமா? ஆமாம் ப்ரோ. டார்கெட் 1:2 பண்ணிக்கலாமா? 1:2. ஓகே, ரன் ம் பண்ணுவோமா? ம் ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஆயிருக்கு? 1:2
அது மேலேயும் போய் டச் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி திருப்பி கீழே தான் வந்திருக்கு. அதாவது 1:1.75 ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதாவது 1:1 நம்ம என்ன பண்ணிடுவோம், 50% ஆர்டர் ஆமா. வந்து க்ளோஸ் பண்ணிப்போமா, ஆமா 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 ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணியிருப்போம், இன்ட்ரிக்கு மூவ் பண்ணியிருப்போமா. ஆமா ஓகே, இப்போ நம்ம என்ன இருக்கும், ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ 1% யூ ஆர் த ப்ராஃபிட் now. ஆமா ப்ரோ. ஓகே, இப்போ சொல்லுங்கள், இப்போ ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்கா செல்லுக்காவோ, ஏதாச்சும் ப்ராபபிலிட்டி அமைக்கலாமா? இப்போ இன்னொரு சான்ஸ் செல்லு தான் ப்ரோ. இப்போ செல்லு தான் எடுக்க முடியும். ஷியோர் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி அமைக்கலாமா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ நீங்கள் அந்த கேண்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இப்படிங்க ப்ரோ. செல் அடிக்கலாமா? செல்லு எடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு தான் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுல. ஓகே, அதனால செல் அடிக்கலாம்ங்கிறீங்க, ரைட்? செல்லை எடுத்தோம்னா நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டார்கெட் வச்சா சேம் அஸ் யூஸ்வல் டார்கெட் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அந்த மேலே உள்ள அந்த லெவல் வரைக்கும். இது வரைக்கும் ஆ இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அது கொஞ்சம் கீழே. இது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வச்சுக்கோமா? இல்லை ப்ரோ, அந்த கேண்டில் அந்த ரெட் மார்க் ப்ரோஸ் ஸ்டார்டிங் இருக்குல்ல, அது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது வரைக்குமா? அப்படி வச்சுக்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ஜாஸ்தியாக இருக்கேவா? இது 1:1 இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். உங்கள் விருப்பம் தான். ஓகே, ரன் பண்ணுவோமா? டார்கெட் எது 1:2? ஆமாம் ப்ரோ. 1:2 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வைக்கிறீங்களா? இது வரைக்கும் வைக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வைப்போம். ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் அது பிரேக் ஆச்சுன்னா கீழே. டார்கெட் 1 ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி எஸ் 1:1 ஹிட். ஆமாம் ப்ரோ. என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிடலாம். இன்னும் என்ட்ரி ஹிட் ஆகலையா? ஆமாம் ப்ரோ. வாவ், எஸ் ப்ரோ. %3 of the profit without loss. Good. Nice, keep it up, okay? எஸ் ப்ரோ. அந்த ட்ரெண்டிங்கை கண்டுபிடிச்ச அந்த பொறுமை முக்கியமாக அந்த தம்பிட்ட இருந்தது. ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ன சொன்னீங்க, என்ன இருந்துச்சு அந்த தம்பிட்ட? என்ன ஆன்சர், என்ன விஷயம் அவர்கிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, நாங்களாம் சொல்லலாமா ப்ரோ? சொல்லுங்க, கமான். சீனியர் நீங்களே சொல்லலாம். சீனியர் உங்களோட சீனியர் கூட காமிக்கலாம். இல்ல அவர் கன்ஃபியூஸ் ஆகல ப்ரோ, தெளிவா இருக்காரு அவரு. எஸ், கன்ஃபியூஷன் இல்லை, பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக இருந்தார். செல்லிங் தான் போவான் அப்படிங்கிற தெளிவில் வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருந்துச்சு. நான் இந்த இடத்துல போய்ட்டு என்ட்ரி எடுக்கிறேன், இந்த இடத்துல போய்ட்டு என்ட்ரி எடுக்கிறேன், எசிட்டாப்பேன் இல்லை. ஹீஸ் எப்படி சொல்லணும்னா, அந்த ஒரு தெளிவில் நான் செல்லு போவேன், செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் கூட கொஞ்சம் அவர் குழப்பி விடலாமான்னு நினச்சேன். பட் அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். நான் செல்லு தான் போப்பேன் ப்ரோ, கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இட்ஸ் எ வெல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக கை தட்ட முடியுமோ அவருக்கு கை தட்டுங்க. இட்ஸ் எ வெரி வண்டர்ஃபுல்னா. நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்கில் தான் இருந்தது. ஓகே ஓகே, குட், சூப்பர், நைஸ் ப்ரோ, ஹரி ப்ரோ, நைஸ், வெல் டன்.